நான் ஆசைப்பட்டது வந்து காமெடியா வரணும்னு நினைச்சேன். ம். ஆனா நடிப்புக்குள்ள வந்த முன்னாடி என்ன கேரக்டர் சவாலோ அத நான் பண்ணணுங்கிற அதுவும் அந்த இதுக்கு வந்துட்டேன். ம். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். ஒன்று சார் இந்த மாரி கேரக்டர் நடிச்சிடுறேன். பாண்டியன போலீஸ் பாண்டியனா ஆக்கிறாதீங்கலாம் சொல்லியிருக்கேன் நானு. ஏன்னா நெறைய படங்கள் போலீஸ் பண்ணிட்டோன்னு. அதுலயும் நல்ல விஷயங்கள் இருந்தா பண்ணணும் அப்படின்னு. ம். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சவாலா எடுத்து நடிக்க முடியுங்கிறது மட்டும் எனக்கு இருக்கு. அது அது ம். எது முயற்சி தானே நானு. நடிச்சு காட்ட முடியும் முயற்சி தானே பண்றேன். ஃபெயிலியர் ஆகுறதா இருக்கு. ஆனா என்ன கேரக்டர் கொடுத்தா நடிக்கணுங்கிறது தான். இப்ப அந்த நோக்கம்லாம் இல்ல. காமெடி தான் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணுவேன் நோக்கம்லாம் கிடையாது. நீ எல்லாம் லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இல்லடா, நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அன்னைக்கு. அது சொல்லிட்டேன்ல நெறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன். சொல்லியிருக்கீங்க. அதுதான் எனக்கு அ சவால் விட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதுலேருந்து நான் வந்து காட்டுவேன், வந்து காட்டுவேன். ஒரு கஷ்டம் வந்து சில கஷ்டம் சின்ன முடிச்சா இருக்கும், டக்குன்னு அவுத்துடலாம். சில கஷ்டம் படு முடிச்சா இருக்கும், அவுக்கவே முடியாது. ஆனா, அவுக்க முடியுங்கிற நம்பிக்கையோட நீ இருந்தீன்னா, அத அவுக்கலாம். இப்ப பேசும்போது நீங்க சொன்ன மாரி உங்கள வந்து ஒரு வில்லனாவே காமிச்சிட்டு இருக்காங்க நெறைய படத்துல அப்டின்ட்டு சொல்ற மாரி, உங்களுக்கு வந்து என்னவா நடிக்கணும், காமெடியனா நடிக்கணும் அப்டின்றது ஆசை. இத தாண்டி என்னென்ன கேரக்டர்ஸ்ல வந்து உங்கள நீங்க பார்க்கணும் அப்டின்ட்டு நீங்க ஆசைப்படுறீங்க? நான் நடிப்புக்குள்ள நான் ஆசைப்பட்டது வந்து காமெடியனா வரணும்னு நெனச்சேன். ம். ஆனா, நடிப்புக்குள்ள வந்த முன்னாடி என்ன கேரக்டர் சவாலோ அத நான் பண்ணணுங்கிற அதுவும் அந்த இதுக்கு வந்துட்டேன். ம். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். ஒன்று சார் இந்த மாரி கேரக்டர் நடிச்சிடுறேன். ம். சார் இந்த மாரி ஒரு போலீஸ் கேரக்டர் ஓகே. ஆனா தயவுசெய்து போலீஸ் அடிக்கடி கூப்பிடாதீங்க. பாண்டியன போலீஸ் பாண்டியனா ஆக்கிறாதீங்கலாம் சொல்லியிருக்கேன் நானு. ஏன்னா நெறைய படங்கள் போலீஸ் பண்ணிட்டோன்னு. அதுலயும் நல்ல விஷயங்கள் இருந்தா பண்ணணும் அப்படின்னு. ம். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சவாலா எடுத்து நடிக்க முடியுங்கிறது மட்டும் எனக்கு இருக்கு. அது அது என்ன சொல்றது, ரொம்ப திமிரா இந்த பாண்டியன் பேசுறாருன்னு நினைத்தால் கூட அது தவறு இல்லைன்னு சொல்றேன். ம். எது முயற்சி தானே நானு. நடிச்சு காட்ட முடியும் முயற்சி தானே பண்றேன். ஃபெயிலியர் ஆகுறதா இருக்கு. ஆனா என்ன கேரக்டர் கொடுத்தா நடிக்கணுங்கிறது தான். இப்ப அந்த நோக்கம்லாம் இல்ல. காமெடி தான் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணுவேன் நோக்கம்லாம் கிடையாது. ஓகே. நீங்க வந்து ஸ்டார் படத்துல வந்து ஒரு சீன் நீங்க நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில நடந்த ஒரு சீன் வந்து ஸ்டார் படத்துல இருக்குன்ட்டு சொன்னீங்க. லைக் நான் நடிப்பேன், நான் நடிச்சு காட்டுவேன், நான் சினிமால வந்து காட்டுவேன் அப்படின்னு கவின் பேசுற ஒரு டயலாக் வந்து, அது உங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் இப்போ முகத்த பார்த்து இவன்லாம் செட் ஆக மாட்டா அப்படின்லாம் சில பேர் பேசுறாங்க இல்லையா? அந்த மாரி சில விஷயங்கள நீங்க உங்களோட ரியல் லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அத எப்படி உங்களால தாண்டி வர முடிஞ்சது? அதுதான் எனக்கு வித்திட்டது. நீ எல்லாம் லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இல்லடா, நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அன்னைக்கு. அது சொல்லிட்டேன்ல நெறைய ஆ. இன்டர்வியூல சொல்லிட்டேன். சொல்லியிருக்கீங்க. அதுதான் எனக்கு சவால் விட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதுலேருந்து நான் வந்து காட்டுவேன், வந்து காட்டுவேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்தது காரணம். என்ன தைரியம் உங்களுக்கு இருந்துச்சு சார்? என்ன எனக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சு எனக்குள்ள ஆக்சுவலி? என்றைக்காவது ஒரு நாள் நான் அந்த இடத்த பிடிச்சுப்பேங்கிற போது ஒரு நம்பிக்கை ஃபர்ஸ்ட்டு. அது ஆங்கிலத்தில தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ம். இல்லையா? தப்பான உச்சரிப்பா இருந்தாலும் நான் கரெக்ட். சொல்லிவிட்டேன். அந்த இது எனக்குள்ள வச்சுக்கிட்டேன் நான். நான் வருவேன், நான் வருவேன். ஆனா காலங்கள் தாழ்த்திட்ட போது பரவாயில்ல. ம். என்னோட தமிழாசிரியர் செல்லதுரைன்னு ஒரு தமிழாசிரியர் எனக்கு அப்படித்தான் என்ன வழிப்படுத்தினார். யாராவது ஒருத்தர் வந்து வழிப்படுத்துறதுக்கு இருப்பாங்க இல்லையா? பொறுமையா இருக்கணும். காத்திருக்கிறது. ஓடும் மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. அப்படின்னு. அந்த கொக்கு இன்னைக்கு பாருங்களேன், நீங்க ஒத்த கால்லயே கொக்கு நிக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு கால தூக்கிட்டு ஒத்த கால்ல நின்னுட்டே இருக்கும் கொக்கு. ம். எதுக்குடா அந்த கொக்கு நின்னுட்டு இருக்கேன்னா, அந்த 2 காலையும் வச்சா பேலன்ஸ் பண்ணோம்னா சவுண்ட் வந்துரும். அந்த தண்ணி சவுண்ட் வந்து மீனுக்கு தெரிஞ்சிரும். ம். ஒத்த கால்ல பேலன்ஸ் பண்ணிட்டு ஒத்த கால தூக்கிட்டு இருந்தா அந்த சவுண்ட் தெரியாது. அதுதான் அந்த கொக்குடைய அறிவு அது. ஓகே. அது கரெக்ட்டா அந்த மீன் வர்றபோது கரெக்ட்டா ஒரு குத்து குத்துனா ஒரு மீனோட வெளிய வந்துருது இல்லையா? அது மாரி நம்ம காத்திருக்கணும். ம். அது மாரி கஷ்டப்படும்போது சொல்லுவாரு, கஷ்டம் முடிச்சுன்னு இருந்தா அவிழ்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. எங்க ஆசிரியர் சொன்னா அப்படியே சொன்னேன். முடிச்சுன்னு ஒண்ணு இருந்தா அவிழ்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அத மைண்ட்ல வச்சுக்க. இப்ப இருக்க கஷ்டம் வந்து சில கஷ்டம் சின்ன முடிச்சா இருக்கும், டக்குன்னு அவுத்துடலாம். சில கஷ்டம் படு முடிச்சா இருக்கும், அவுக்கவே முடியாது. ஆனா அவுக்க முடியுங்கிற நம்பிக்கையோட நீ இருந்தீன்னா, அத அவுக்கலாம். நைஸ். அந்த நம்பிக்கைய வளர்த்துக்கிட்டேன் நானு. ரைட். இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஆ இப்போ வந்து ஸ்டில்ஸ் பாண்டியன் அப்படின்ற பேர் தாண்டி, ராஜாராணி பாண்டியன் அப்படின்ற பேர் தாண்டி, இப்போ இளனோட அப்பா பாண்டியன் அப்படின்ட்டு உங்கள நெறைய பேர் ஐடென்டிஃபை பண்றாங்க. அத நெனச்சு நீங்க எவ்ளோ பெருமையா ஃபீல் பண்றீங்க? மிக பெருமையான ஒரு விஷயம். அதான் திருக்குறள் வள்ளுவர் சொன்ன மாரி செஞ்சுட்டாரு என் பையன்னு சொன்னான் இல்லையா? அ "இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லணும் சொல்லுன்னு" வள்ளுவர் முடிச்சிருப்பார் இல்லையா? இவன பெறதுக்கு உங்க அப்பா எவ்வளோ தவம் செஞ்சாரோன்ற மாரி, நான் அந்த பெருமைய அடைஞ்சுட்டேன்னு சொல்றேன்.